நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு கவிஞர் ஆ. வெண்ணிலா அவர்களின் நீரில் அலையும் முகம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை பார்க்கலாம். கவிஞர் வெண்ணிலா பெரும்பாலும் பெண்ணியம் சார்ந்த கவிதைகளை படைப்பதில் வல்லன்மை மிக்கவர். பெண்ணுக்கான குரல் எத்தகையது என்பதை தன்னுடைய கவிதைகள் மூலமாகவும், பெண் சிந்தனைகள் எப்படிப்பட்டது, இந்த சமுதாயம் பெண்ணை எப்படி நோக்குகிறது, இயற்கையாகவே பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் எத்தகையது என்பதையெல்லாம் நோக்கும் வகையில் இவருடைய கவிதை அமைகிறது. பெண் வாழ்வு என்பது கவிதைக்குள் நுழைந்த பிறகு வாசிப்பில் தொடர்ந்து அதிர்வை ஏற்படுத்தியபடியே இருக்கிறது. இந்த அதிர்வினை ஏற்படுத்திய சமகால பெண் கவிஞர்களில் கவிஞர் வெண்ணிலா மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இவரின் முதல் தொகுப்பு நீரில் அலையும் முகம் என்ற கவிதை தொகுப்பாகும். இந்த கவிதை தொகுப்பு பெரும்பாலும் பெண்ணுக்கான சிக்கல்களை எடுத்து காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது எனலாம். அதாவது கருவுற்றிருக்கும் பெண் தன் கணவனிடம் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை நோக்குகிறாள் என்பதையும், பணிக்கு செல்லும் பெண்கள் எப்படி தங்களை தகவமைத்து கொள்கிறார்கள் என்பதையும், பணிக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அதனால் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் தன்னுடைய கவிதையிலேயே மிக அழகாக எடுத்து காண்பித்திருக்கிறார். மேலும் இளம் பெண்கள், அதாவது வயதிற்கு வந்திருக்கும் பெண்கள் எந்த மாதிரியான சிக்கல்களை இந்த சமூகத்தில் சந்திக்கிறார்கள் என்பதையும் தன்னுடைய கவிதையில் எடுத்து காண்பித்துள்ளார். வெண்ணிலா தான் கடந்து வந்த வாழ்வின் பதிவை எந்த ஒரு புனைவுமின்றி அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர் எனலாம். இவரின் கவிதை வரிகள் பலரது முகங்களை மிக துல்லியமாக அடையாளப்படுத்துகின்றன என்றுதான் கூற வேண்டும். நாமும் நீங்களும் அதே முகங்களோடு வெண்ணிலாவின் கவிதைகளை படித்து வலம் வரலாம். ஒரு பெண் என்றாலே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் அப்படிங்கிறது காலமாக இன்றும் சில இடங்களில் பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணை பள்ளிக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ அனுப்பும்போது, பணியிடங்களுக்கோ அனுப்பும்போது எந்த மாதிரியான சிக்கல்களை அந்த பெண்கள் சந்திக்கிறார்கள் என்பதனை ஒரு சில கவிதை வரிகளில் கொடுத்துள்ளார். அதாவது, அங்கே நின்று பேசின, இங்கே நின்று பேசினேன்னு பேச்சு வந்தது, படித்தது போதும்னு சோறாக்க வேண்டியது தான். அதாவது, ஒரு பெண் என்பவள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அப்படியே சென்றாலும் அவளுக்கென்ற சில கட்டுப்பாடுகளை இந்த சமூகம் இன்னும் விதித்த வண்ணம்தான் இருக்கிறது என்பதை இவருடைய கவிதைகள் அப்படியே எடுத்து காட்டுகின்றன. இப்போது கூட சில வீடுகளில் பெண் பிள்ளைகளை நோக்கி வீசப்படும் சொற்களே இச்சொற்கள். நாடு மாறினாலும் சொற்கள் மட்டும் அப்படியே தான் நிலைத்திருக்கின்றன என்பதற்கு இந்த கவிதை வரிகள் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த கவிதை வரிகளை மீண்டும் ஒரு முறை இங்கு காணலாம். அங்கு நின்று பேசின, இங்கு நின்று பேசினன்னு பேச்சு வந்தது, படித்தது போதும்னு சோறாக்க வேண்டியது தான் என்ற பெண்ணை அடிமையாக்கும் ஒரு சிந்தனை போக்கை எடுத்து காட்டுகிறது. மேலும் வயதுக்கு வந்த பெண் முதல் ரத்தம் பார்த்து கலங்கி பாதி வகுப்பில் வெளியேறும் பெண் ஒரு செவிலி தாய்க்கான பிரியத்தை விட்டு செல்கிறாள் தன் வகுப்பறையிடம் என்று கூறும் கவிதை ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு முறையும் அந்த பருவமுற்ற பெண் சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், ஒவ்வொரு முறையும் ஒரு பதட்டத்துடனும் பயத்துடனும் அந்த ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்கொள்ளும் அந்த சிக்கல்களை மிக ஒரு உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய கவிதைகளை